எஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு வீடியோ கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸில். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இனியும் வந்து நம்ம பண்ணுற வெப்சைட் ஷார்ட் ஃபிலிம்ஸை தவிர வெளியிலேருந்து டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ்னு அவங்க கூட பேசி கொலாப் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸையும் நம்ம எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸில் வந்து ஸ்க்ரீன் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான பேச்சுவார்த்தை நிறையா போய்க்கிருக்கு. நீங்களே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எங்கிட்ட கொடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்கள் ஸ்கிரிப்ட் நீங்கள் எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் டைரக்ட் பண்ணி அதை எடுத்து ரிலீஸ் பண்ணாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே. அதை பற்றி நிறையா ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசிக்கிருக்கோம், அப்கமிங் யங் டேலண்ட்ஸ் கிட்ட. அது மாதிரி ஒரு யங் டேலண்ட் தான் நம்ம விக்னேஷ் ப்ரோ. அவர் வந்து மயிலாடுதுறை சேர்ந்தவர். அவருக்கு வயசு 16 தான் ஆகுது. சினிமாவில் வந்து எப்படின்னா ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போராடுற பல ஃபிலிம் மேக்கர்ஸில் அவரும் ஒரு இளம் ஃபிலிம் மேக்கரு. ஒரு இளம் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்களை கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்ற அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கே அந்த வயசில் வந்து அந்த தைரியம் வரல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. ஆனால் இவருக்கு இந்த 16 வயசுலேயே அந்த தைரியம் வந்திருக்கு. அவர் கயிறுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறார் இந்த மே மாதம். அதுதான் நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வெளி ஷார்ட் ஃபிலிம் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, விலாக்ஸு, ட்ராவலிங் விலாக்ஸ்னு அது மாதிரி நிறையா போடுவார். அவரோட இன்ஸ்டா ஐடியும் அவரோட யூடியூப் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணணும், இல்லை நாங்கள் உங்கள் ஸ்கிரிப்ட் டைரக்ட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டால் எங்கள் இமெயில் ஐடி, எங்கள் ஃபோன் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உண்மையாலே வந்து சினிமாவை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் கூட நிற்கும். எப்பவுமே எது வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் வளர்ச்சி கிடையாது, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களையும் கூட சேர்த்துன்னு அவங்களையும் வளர்த்துக்கிட்டு பேர் தான் உண்மையான வளர்ச்சி. எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மூல காரணமே இதுதான். நாங்கள் வளரணும்னு மட்டும் ஆரம்பிக்கல, எங்களை மாதிரி கஷ்டப்படுற எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வளரணும்னு ஆரம்பிச்சிருந்தேன் எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். அப்புறம் நம்ம வெப் சீரிஸோட 5th எபிசோடோட ட்ரெய்லர் வரப்போகுது, அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸ்டே டியூன் கைஸ், பை.